குழந்தை கடத்தல் சந்தேகத்தில் தாக்கப்பட்டு மூதாட்டி உயிரிழந்த விவகாரத்தில் கைது நடவடிக்கைக்கு பயந்து திருவண்ணாமலை மாவட்ட கிராமங்களில் 2000க்கும் மேற்பட்ட ஆண்கள் தலைமறைவாகியுள்ளனர். போலூரை அடுத்த அத்திமூரில் குழந்தை கடத்தல் சந்தேகத்தில் தாக்கப்பட்டதில் குலதெய்வம் கோவிலுக்கு வந்த ருக்மணி என்ற பெண் உயிரிழந்தார். 4 பேர் படுகாயமடைந்தனர். 5 பேரையும் பொதுமக்கள் தாக்கும் காட்சிகள் வீடியோ எடுக்கப்பட்டு வாட்ஸ்அப்பில் பரவவிடப்பட்டன. கடந்த புதன்கிழமை நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக 62 பேர் மீது கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 25 பேர் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். 14 வயது சிறுவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு கொண்டு செல்லப்பட்டான். 30க்கும் மேற்பட்டோர் விசாரணை வளையத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் அவர்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது. தலைமறைவானோரை தேடுவதற்காக சிறப்பு படை அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கைது நடவடிக்கைக்கு பயந்து அத்திமூர், தம்புகொண்டான்பாறை, களியம், தானியாறு, ஜம்பங்கிபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆண்கள் 2000க்கும் மேற்பட்டோர் தலைமறைவாகியுள்ளனர். இவர்கள் சென்னை, கேரளாவிற்கு தப்பியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் நிலையில் எஞ்சியோர் ஜவ்வாது மலை கிராமங்களில் மறைந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் தேடி வருகின்றனர். பெண்களும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே கிராமங்களில் உள்ளதால் தெருக்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. பல வீடுகள் பூட்டு போடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் வடமாநிலத்தினர் தாக்கப்படும் நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக உள்ள கன்னியாகுமரிக்கு உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இங்கு வரும் வட மாநிலத்தவர்கள் பலர் தங்களது வீடுகளில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தங்களால் கவனித்துக் கொள்ள முடியாத நபர்களை விட்டுவிட்டு செல்கின்றனர். இதனையடுத்து தனித்து விடப்படுபவர்கள் இடம், மொழி தெரியாமல் கடும் தவிப்புக்கு உள்ளாகின்றனர். மேலும் உணவு மற்றும் ஆடை இல்லாமல் அவர்கள் வலம் வருவது மக்களை முகம் சுழிக்க வைப்பதாக கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். உலகளவில் உள்ள மக்கள் இதை ஒரு புண்ணியஸ்தலமாக எண்ணி கன்னியாகுமரி கடற்கரைக்கு வரதும் அங்கே இருக்கிற பகவதி அம்மன் கோயிலுக்கு வரதும் இது காலம் தொட்டு நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த இப்போ கொஞ்சம் குறுகிய காலத்தில் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்திலிருந்து அதிகமான பக்தர்கள் வர்றாங்க, சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. இந்த மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மனநோய் பாதிக்கப்பட்டதுனால அவங்க அந்த ஆடை இல்லாமல் அந்த அதிகமான இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இதுவும் மக்களை முகம் சுளிக்க வைக்கிறது. இவங்க உணவு இல்லாமலும் உடை இல்லாமலும் இந்த கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் குழந்தைகளை கடத்தும் சம்பவங்களில் வட மாநிலத்தவர்கள் ஈடுபடுவதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவி வருகின்றது. சந்தேகத்தின் பேரில் வட மாநிலத்தவர்களை பொதுமக்கள் தாக்கிய சம்பவங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அரங்கேறியுள்ளன. எனவே பிச்சை எடுப்பவர்களுக்கு உதவி மையம் அமைக்கப்பட்டிருப்பது போன்று மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு மையம் அமைக்கவோ அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக மறுவாழ்வு மையம் வச்சு மாவட்ட கலெக்டர் எல்லாரும் அவங்கள தனியாட்டு ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. பிச்சை எடுக்க விடாமல் அவங்களுக்கான சிறு தொழில்கள்லாம் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி, அதே மாதிரி இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களையும் எங்கேருந்து வந்திருக்காங்க, இவங்க ஏன் கன்னியாகுமரியில் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்கள பார்த்து ஒன்று அவங்களோட சொந்த ஊருக்கு கொண்டு ஒப்படைக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்கள இது மாதிரி ஒரு காப்பகத்தில் ஒப்படைச்சி அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையும், இங்கே இருக்கக்கூடிய நம்ம குமரி மாவட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையும், இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் போலீஸாரும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்ட மக்களோட கோரிக்கை. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கன்னியாகுமரியில் தனித்து விட்டு செல்லும் பழக்கத்தை கைவிட செய்ய வடமாநில சுற்றுலா பயணிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியமானதாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக நாகர்கோவிலில் இருந்து சரவணன். இயற்கை எழில் கொஞ்சம் கொடைக்கானலில் அண்மை காலமாக வாகன நெரிசல் அதிகரித்துள்ளது. இதனை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் களை கட்டியுள்ளது. குறிப்பாக கோடை விழா நேற்று ஆரம்பித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் சொந்த மற்றும் வாடகை வாகனங்களில் கொடைக்கானல் வருவதால் வாகன நெரிசல் அதிகரித்துள்ளது. சில நேரங்களில் கொடைக்கானலுக்கு 40 கிலோமீட்டர் முன்னதாகவே வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் சூழல் உருவாகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் வாகன நெரிசலில் சிக்கி தவிப்பதுடன் பொதுமக்களும் வேறு இடங்களுக்கு செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர். சாலையோர ஆக்கிரமிப்புகளும் இந்த வாகன நெரிசலுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதனை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்மர் வெக்கேஷனுக்காக கொடைக்கானல் வந்தோம். பட் சென்னை டிராஃபிக் மாதிரியே இங்கேயும் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஹில்ஸ் ஏறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகருது.
இதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் ஒவ்வொரு சுற்றுலா இடத்துக்கு போகிறதுக்கும் ரொம்ப தூரத்துலேயும் நாங்கள் நிறுத்திட்டு ஃபேமிலியோடு நடந்து வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் சரி பண்ணாங்கன்னா வர்ற பயணிகள் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும். நடிகர் ரஜினிகாந்த் ஆட்சியை பிடிக்க முடியாது என்றும் ஆனால் ஆட்சியை வேண்டுமானால் பிடிக்கலாம் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. அவருக்கு காரைக்குடி ஆட்சிகள் கொரியர் மூலம் காலணிகளை அனுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர். காரைக்குடி நகரசிவன் கோவில் பின்புறம் நகரத்தார் மடத்தின் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது அமைச்சர் செல்லூர் ராஜு உடனடியாக வருத்தம் தெரிவிக்க வலியுறுத்தப்பட்டது. மேலும் முதலமைச்சர் இதில் உடனடியாக தலையிட்டு அமைச்சர் பதவியிலிருந்து செல்லூர் ராஜுவை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம் என்று கூறிய நடிகர் ரஜினிகாந்தால் காரைக்குடி ஆட்சியை கூட பிடிக்க முடியாது என்று அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதற்கு எதிராக நகரத்தார் சமூகத்தினர் போராடி வரும் நிலையில் தான் மனோரமா ஆட்சியையே குறிப்பிட்டு பேசியதாக செல்லூர் ராஜு விளக்கம் அளித்துள்ளார். அவர் இணைக்கிறது நல்லது தானே, நல்ல கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அவர் கருத்து நல்ல கருத்து தான். அவருக்கு நிதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு, அது கொடுக்கட்டும். நாங்கள் எல்லாருமே அதை தானே விரும்புகிறோம். எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே விரும்புகிறது தென்னிந்திய நதியில் இணைக்கணும். அதில் அவர் ஒரு கருத்து, அவ்வளோதான். வேற என்ன, அது வேற என்ன மாதிரி எடுக்கிறீங்க நீங்கள்? அதை வச்சு தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கக்கூடாதா சொல்லியிருக்காரு. ஆட்சியை பிடிக்கிறேன்னா காரைக்குடி ஆட்சியை வேணால் பிடிக்கலாமே. தமிழக ஆட்சியை பிடிக்கிறதுனா அது மக்கள் கையில் தான் இருக்குது. நம்ம ஆட்சின்னு சொல்கிறது நம்ம மனோரமா ஆட்சியை தான். அவர் மனோரமா நடிகர் மனோரமா இருக்காங்க இல்லையா, அந்த மனோரமா அவங்க அம்மாவை அவங்களுக்கு நடிச்சிருக்காரு. அதைத்தான் அவர் பிடிச்சிருக்கு. அதைத்தான் நான் சொல்றேன் ஒழிய வேற உள்நோக்கத்தில் காரக்குடினா இவங்கள சொல்ற ஒரு இனத்தை போய் குறிப்போமா? ரஜினிகாந்த் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் சகித்துக் கொள்வேன் என்று காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன் கூறியுள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழருவி மணியனிடம் ரஜினி பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது சகித்துக் கொள்வேன் என்று கூறினார். திரு தமிழருவி மணியன், நீங்க நம்புறீங்க, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் கூட்டணி சேர மாட்டார் அப்படின்னு நம்புறீங்க? நிச்சயமாக நம்பிக்கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் சகித்துக் கொள்வேன். நீங்கள் விருப்பத்தோடு ஒன்றை ஏற்றுக்கொள்வது என்பது ஒன்று, விருப்பமில்லாத நிலையில் சகிப்பது. ஏனென்றால் அந்த நேரத்தில் நான் ரஜினிகாந்தை விமர்சனம் செய்துவிட்டு வெளியே வருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இவன் ஒரு மனநோயாளி என்று நீங்களே பேசுவீர்கள். ஒரு கட்டத்தில் ஒருவரை ஆதரிப்பார், பிறகு அவரையே இவர் எதிர்ப்பார், இவருக்கு இதை தவிர வேறு வேலை இல்லை என்று சொல்லுவீர்கள் இல்லையா? எனவே என்னை பொறுத்த வரையில் அவர் அந்த பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அவரை நான் திரும்ப தெளிவாக கேட்டிருக்கேன், நீங்கள் மதவாதியா? நான் பலவற்றை அவரிடம் ரொம்ப நெருக்கமாக, நெஞ்சுக்கு நெருக்கமாக பலவற்றை பேசுவேன். நீங்கள் உண்மையில் நான் கேட்கிறேன், ஐயா நீங்கள் மதவாதியா ஆன்மீகவாதியா? உடனே அவர் சொன்னார், நான் மதவாதியாக எப்படி ஐயா இருக்க முடியும்? மதவாதியாக இருந்தால் ஒரு மதத்தில் உள்ளவனை மட்டும்தான் நேசிக்க முடியும். நான் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் நேசிக்கிற மனிதனாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கான ஆசை. அதற்காகத்தான் இமயமலைக்கு செல்கிறேன், அதற்காகத்தான் தனிமையில் நான் தியானத்தில் ஈடுபடுகிறேன், எனக்குள் நான் சென்று பார்க்கிறேன். எல்லா உயிர்களையும் நேசிப்பதுதான் உயரிய வாழ்வு என்ற உன்னதம் அறிந்தவன் நான். எனவே அந்த ஆன்மீகத்தை தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் ஒரு வகுப்புவாதத்தை, ஒரு மதவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய இடத்தில் போய் நிற்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று நான் நம்புகிறேன்.